ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா ஏதேதோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் போல. யாரும் இல்லையா உனக்கு? உனக்காக ஒவ்வொரு சுபமான விஷயத்தையும் செய்ய இங்கு யாரும் இல்லையா? நான் இருக்கிறேனே. எதற்காக அம்மா கவலைப்பட வேண்டும்? இவ்வளவு உறவுகள், அதாவது மனித உறவுகளை விடு. அவர்கள் இன்று ஒரு மாதிரியும் நாளை ஒரு மாதிரியும் பேசுவார்கள். ஆனால் தெய்வங்களாகிய நீ யாரெல்லாம் வணங்குகிறாயோ அனைத்து தெய்வமும் உனக்கு உறவாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்குத்தான் தாயே கவலைப்படுகிறாய்? உனக்கு தெய்வம் என்ற உறவுகள் இருக்கிறது. தெய்வம் என்ற உறவுகள் உனக்கு நிலையாகவே இருக்கிறது. அப்படி நிலையான உறவுகள் உனக்கு இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி நீ நினைக்கலாமா? நினைக்கக்கூடாதம்மா. நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் அத்தனை விஷயத்திலேயும் உன்னை காப்பாற்றி வழிநடத்தி உனக்கு சீரும் சிறப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்க நான் இருக்கிறேன். என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்தாலும், என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும், அனைத்து விதமான கவலைகளையும் நீக்குவேன். அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்குவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் பல்லாண்டு காலம் நிம்மதியாக தருவேன். எந்த தாயாக இருந்தாலும் சரி, எந்த தந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டும், ஒரு சுபத்துவமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு அந்த சுபத்துவமான விஷயத்தை கொடுத்துதான் தேர்வார்கள். எதையும் எப்பொழுதும் எல்லா நொடியும் ஒரு விதமான கவலைகளோடு மனபாரத்தோடு இந்த பிள்ளைகளை வைத்திருக்க மாட்டார்கள். நீ என்றுமே அமைதியாக இரு. நீ என்றுமே சிறப்பாக இரு. உனக்கு எந்த துரோகத்தையும் வருவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் என்னை பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் சொல்லும் விஷயம், என்னை சோதிக்காதே என்பதுதான். நானா சோதிக்கிறேன்? செய்யும் தவறுகளை எல்லாம் போன ஜென்மத்தில் செய்துவிட்டு இப்பொழுது வந்து நின்று கொண்டு அழுகிறீர்கள். அழுவதோ எதற்கு? எப்பொழுதும் தவறு செய்யாமல் இருங்கள் என்று எந்த ஜென்மத்தில் உங்களை நான் பார்த்தாலும், உன்னை மட்டுமல்ல யாரை பார்த்தாலும் நான் சொல்வது, கலங்காதீர்கள், எல்லாம் நல்லது நடக்கும். அழாதீர்கள், எல்லாம் நல்லது நடக்கும் என்பதே. தங்க பிள்ளையே, நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதுமே சொல்வேன். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நிறைய சுபத்துவமான விஷயங்கள் அமையும். ஏகப்பட்ட சுவாரஸ்யங்களும் ஏகப்பட்ட விதமான திருப்பங்களும் உனக்காகவே கொடுப்பேன். இதுதான் என்னுடைய முடிவு. நீ என்னை இப்படி நினைக்கிறாய், நீ என்ன அப்படி நினைக்கிறாய் என்பதற்காக ஒரு விஷயத்தில் கூட உன்னை நான் தவறான பாதையில் அழைத்து செல்ல மாட்டேன். நீ என்னை தப்பாகத்தானே நினைக்கிறாய், நீ என்னை இப்படித்தானே நினைக்கிறாய், அப்படித்தானே நினைக்கிறாய் என்று நீ என்னை தவறாக நினைத்து விட்டாய் என்பதற்காகலாம் உன்னை நான் தவறான வழிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீ என்றுமே சிறந்த பிள்ளை, அது எனக்கு தெரியும். இப்பொழுது இருக்கும் இந்த காலங்களும் நேரங்களும் உன்னை சோதிக்கிறது. ஆனால் நீ சிறந்த பிள்ளை. ஒரு சிறந்த ஒரு மனம் இருக்கும் ஒரு பிள்ளை. யாரையும் எப்பொழுதும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயே கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் பிள்ளை. நீ என்னென்னலாம் நினைக்கிறாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து ஒவ்வொரு கட்டமும் நகர்ந்து செல்கிறாயோ அனைத்துமே செய்தான் உனக்கு நல்லது நடக்கும். ஏனென்றால் நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. அதனாலேயே உன்னுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும். நீ நிறைய காலங்கள் போராடி விட்டாய், நிறைய நேரங்கள் வாழ்க்கையில் போராடி விட்டாய். இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று பயந்தாய். பயப்படுவது மட்டுமல்லாமல் தவறுகள் நடந்து விடுமோ என்ற ஒரு கலக்கங்களோடும் இருந்தாய். அந்த கலக்கங்கள், ஏக்கங்கள், அந்த பாரங்கள் எதுவுமே தேவையே அல்ல. நிதானமாக இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் நிதானமாக இருங்கள்.
உங்களுக்கு பிடித்தது என்னவோ, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தது என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்காது, அது கிடைக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது என்று நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்றுமே என் பிள்ளைகள். நான் என்றுமே உன்னுடைய அப்பா. எப்பொழுதும் அப்பா ஆகிய கடமையை இருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் தாண்டி வேறொரு விஷயத்திற்குள் போக மாட்டேன். கடமைகளை சரியாகவே செய்வேன். இன்று சொல்கிறேன், நாளை இதே பேச்சை பேசுவேனா, இல்லை உன்னை கவலைப்பட வைத்து விடுவேனோ என்றெல்லாம் நினைக்காதே. இன்று என்ன ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேனோ அதை தான் நாளையும் பேசுவேன், நாளை மறுநாளும் பேசுவேன், எப்பொழுதுமே பேசுவேன். ஆக மொத்தம் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு முக்கியம். புரிந்ததா? யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடு. உன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல முடிவுகளை எடு. உன்னுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி அமைத்து தருகிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் தான் உலகம். அப்படி ஒரு உலகமாக இருக்கும் பிள்ளைக்கு என்றும் துணையாகவே இருப்பேன். சரியா என் தங்க பிள்ளையே? கவலை இல்லாமல் இருக்கிறாயா? இவ்வளவு தூரம் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகும் எனக்கு இது நடக்குமா, இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா, அந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா என்றெல்லாம் ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் உனக்கான நன்மைகள் நடக்கும். எல்லா விஷயத்திலேயும் உனக்கான சகலமும் கிடைக்கும். எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் கிடைக்கும். இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவாகும். இன்றும் சரி, என்றும் சரி, கவலை கொள்ளாதீர்கள். இன்றும் சரி, என்றும் சரி, உங்களுக்கானது உங்களிடம் வந்தே சேரும். இன்று குழப்பங்கள், நாளை தெளிவான முடிவுகள். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் எல்லா நாளும் குழப்பங்களாகவும் இருந்து விடாது, எல்லா நாளும் கவலைகளாகவும் இருந்து விடாது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் அமையும். அந்த மாற்றத்திற்காக காத்திரு. உனக்கு என்றும் என்னுடைய குரல்களும் என்னுடைய வாக்குகளும் கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.